திமுகவை சம்பவம் செய்த ஆதவ் அர்ஜுன் திமுகவுடைய பொய் மூட்டைகளை கொலவெறி கொண்டு தாக்குதல் தொடுத்து தூள் தூள் ஆக்கியிருக்காருங்க. கண்டிப்பா ஆதவ் அர்ஜுனுடைய பேட்டியை திமுக காரன் பார்த்தானா ஒருபோதும் கதறாம இருக்க மாட்டான். கண்டபடி விமர்சனத்தை ஆதவ் அர்ஜுன் மீது வைக்காம இருக்க மாட்டான். அந்த அளவுக்கு செம்ம தாக்குதலுங்க. இத்தனை நாளும் ஊடகங்கள் என்ன பொய்யை கட்டமைத்து கொண்டு வந்ததோ அத்தனை பொய்யும் தூள் தூளா இருக்கிறது. நேற்று ஆதவ் அர்ஜுன் அவர்கள் தந்த பேட்டி மூலமாக ஆதவ் அர்ஜுன் அவர்கள் யாரு, எதற்காக திமுக மீது இந்த அளவுக்கு கொலை வெறியில் இருக்கணும், திமுக பற்றி அப்படி என்ன தகவல் தெரிவித்தாரு, எல்லாவற்றையும் இந்த வீடியோல விரிவா பார்த்துடலாம். நண்பர்களுக்கு வணக்கம், நான் எட்டியப்ப சோழன். கூடவே இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க அரசியல் கச்சேரியை ஆரம்பிக்கலாம். முதல்ல ஆதவ் அர்ஜுன் யாரு அப்படின்றத உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆதவ் அர்ஜுன் என்றவர் லாட்டரி மார்ட்டினுடைய மருமக பிள்ளை. அதை தாண்டி அவருக்கு இன்னொரு முகமும் இருக்கிறது. யாருன்னு கேட்டீங்கன்னா தேர்தல் வியூக வகுப்பாளர். தேர்தல் வியூக வகுப்பாளர்னா யாரா கூட இணைந்து பணியாற்றினார் என்று பார்க்கின்ற பொழுது பிரசாந்த் கிஷோருடன் இணைந்து பணியாற்றி இருக்கின்றார். பிரசாந்த் கிஷோர் அவர்கள் 2019, 2021 திமுகவுக்காக தேர்தல் வேலை பார்த்தவர். பிரசாந்த் கிஷோரை நம்பி இருந்த ஒட்டுமொத்த ஆட்களையும் விட்டுட்டு பீகார் ஓடிவிட்ட பிரசாந்த் கிஷோர் அந்த ஆட்களை வச்சு மீண்டும் தேர்தல் வியூகங்களை வகுத்திருக்கிறாரு இந்த ஆதவ் அர்ஜுன். ஸோ அதனால அடிப்படையில தேர்தல் வியூக வகுப்பாளராக இருப்பதனால மக்களுடைய மனநிலை ஓட்டங்களை அடிக்கடி நேரடியா போய் பார்த்ததுனால திமுகவுக்கு இன்னைக்கு என்ன செல்வாக்கு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு போய் இருப்பதனால திமுகவுடைய பொய் பிம்பங்களை அவர் ஈஸியா போட்டு உடைப்பதற்கு வாய்ப்பாக இருந்தது. அது மட்டும் இல்ல, அதிமுகவுக்கும் இவர் தேர்தல் வியூகங்களை வகுத்திருக்கிறார். திமுகவுக்கும் பிரசாந்த் கிஷோருடன் இணைந்து தேர்தல் வேலையை வகுத்திருக்கிறார். அதையெல்லாம் தாண்டி பிரசாந்த் கிஷோர் அவர்கள் விட்டுட்டு போன ஆட்களை வச்சு தனியா ஒரு டீமை போட்டு விசிகாவுக்கும் தேர்தல் வியூகங்களை இப்ப வகுத்துட்டு இருக்காரு. விசிகாவில் துணை பொதுச் செயலாளராகவும் இருக்கிறாரு இந்த ஆதவ் அர்ஜுன். இதன் மூலமா நாம என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, அதிமுகவில் இவர் தேர்தல் வியூகம் வகுக்கின்ற போது அவங்க தந்த ஒத்துழைப்பும் திமுகவுக்கு தேர்தல் வியூகம் வகுக்கின்ற போது ஆதவ் அர்ஜுனுக்கு திமுக தந்த ஒத்துழைப்புக்கும் நிறைய வேறுபாடு இருக்கிறது. நான் பணம் கொடுக்குறேன், நீ வேலை செய்யற, அவ்வளவுதான், வேலை செஞ்சுட்டு போ அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் ஆதவ் அர்ஜுன் கிட்ட திமுக நடந்து கொண்டு இருக்குது. அதனுடைய அணுகுமுறை சரி கிடையாது. இரண்டாவது, தொடர்ச்சியாக கூட்டணியில விசிக இருப்பதன் காரணமாக திமுகவுடைய பார்வை நாம தான் விசிக போன்ற கூட்டணி கட்சிகளுக்கு பிச்சை போடுற மாதிரி நினைச்சுக்கிறாங்க அப்படின்ற ஒரு எண்ணமும் ஆதவ் அர்ஜுனுக்கு இருக்கிறது. அதனால அணுகுமுறையில அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் நிறைய வேறுபாடு இருப்பதனால திமுக தலைமையை ஈஸியா போய் தேர்தல் வியூக வகுப்பாளராகவே இருந்தாலும் அணுக முடியாத சூழ்நிலை இருப்பதனால, எடப்பாடி ஒரு எளிமையான ஆளா இருப்பதனால, எப்போதும் சந்திக்கக்கூடிய ஒரு ஆளா இருப்பதனால அதிமுகவே பெஸ்ட், திமுக தேவையில்லை அப்படின்ற நிலைக்கு இந்த ஆதவ் அர்ஜுன் அவர்கள் வந்திருப்பதாக தெரிகிறது. இரண்டாவது, திமுக கிட்ட போயிட்டு கூட்டணி ஆட்சி என்ற பேரத்தை பேச முடியாது. ஆதவ் அர்ஜுன் வந்த பிறகு விசிகாவில் என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்குது அப்படின்னு கட்சிக்காரன் கேட்டுறக்கூடாது. அதற்காக ஆதவ் அர்ஜுன் அவர்கள் தேர்தல் வியூகம் வகுப்பாளராக வந்த பிறகு, இல்ல விசிகாவுடைய துணை பொதுச்செயலாளர் வந்த பிறகு அதை ஆட்சி கட்டளை கொண்டு போய் ஏற்றிருக்கணும். அப்படி இல்லையா ஆட்சியிலாவது பங்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு ஆதவ் அர்ஜுன் அவர்கள் நினைக்கிறாரு. அதனால அதிமுக இன்னைக்கு இருக்கின்ற நிலைமையில கூட்டணி ஆட்சி என்று பேசினா கண்டிப்பா ஒத்துக்குவாங்க. அதிமுக கட்டமைப்பும் இருக்கிறது, வாக்கு வங்கியும் இருக்கிறது, தேர்தல் வியூக வகுப்பாளராக இருப்பதனால களத்துல அதை பார்த்தும் இருக்கின்றாரு. தந்தி டிவில அந்த புள்ளி விவரங்களையும் சொல்றாரு. அதனால நம்ம திமுகவிடம் ஒட்டிக்கிட்டு இருந்தோம்னா கூட்டணி ஆட்சியும் எதிர்பார்க்க முடியாது, அதிக சீட்டும் எதிர்பார்க்க முடியாது. ஆதவ் அர்ஜுன் அல்ல, இன்னும் 1000 பேர் வந்தாலும் விசிக இன்னும் தலித் மக்களுக்கான கட்சியா தான் இருக்கும், இன்னும் தனி தொகுதி தான் கொடுக்கப்படும் அப்படின்ற நிலை தான் இருக்கும். திமுக கூட்டணி இருந்தா அந்த பிம்பத்தை உடைக்கணும்னா அதிமுக கூட்டணிக்கு போகணும் அப்படின்றது இந்த ஆதவ் அர்ஜுன் அவருடைய எண்ணமாகவே இருக்குது. அதுவும் இல்லாம திமுக கூட்டணி ஏன் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லும் போது பிஜேபிக்கு எதிராக ஒரு கூட்டணி உருவாக்கணும் அப்படின்னு சொல்றார். திமுக வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக உருவாக்கல இந்த கூட்டணி, பாஜக வெற்றி பெறக்கூடாது என்பதற்காக உருவாக்கப்பட்ட கூட்டணி தான் இந்த கூட்டணி அப்படின்னு ஆதவ் அர்ஜுன் அவர்கள் சொல்றார். நாங்க விசிக கட்சி வச்சு நடத்துறோம், நாங்க திமுக என்ன நினைக்குது, திமுக கோயிச்சுக்கும், திமுக வெற்றி பெற வேண்டும், திமுக இருக்கவங்க எம்பி ஆகணும், திமுக இருக்கவங்க எம்எல்ஏ ஆகணும், அப்படியா விசிக கட்சியில் இருந்துட்டு நாங்க சிந்திக்க வேண்டியதா இருக்கோம்.
எங்க கட்சி ஆட்சிக்கு வரணும், எங்க தலைவர் முதலமைச்சர் ஆகணும், எங்க தலைவர் பிரதமர் ஆகணும், எங்க தலைவர் துணை முதலமைச்சர் ஆகணும், எங்க தலைவர் துணை பிரதமர் ஆகணும். இப்படிதானே ஒவ்வொரு தொண்டரும் நினைப்பான். திமுக என்ன நினைக்குமோ என்று நினைச்சா நாங்க கட்சி நடத்துவோம். அதுக்காக நாங்க ஒன்னும் கட்சி நடத்தலையே. திமுகவுடைய கொள்கைகளும் கோட்பாடுகளும் அதுதான்பா அவங்க நிறைவேற்ற வேண்டியதா இருக்கும். நாங்க ஏன்பா அவங்க கொள்கையை தூக்கி பிடிச்சுன்னு தொங்கணும் அப்படின்னு ஆதவ அர்ஜுன் அவர்கள் சொல்றாரு. பாஜகவுக்கு எதிராக ஒரு கூட்டணி போட்டோம். ஆனா இன்னைக்கு பாஜக எதிராக அதிமுகவும் ஒரு கூட்டணி போடுது. எங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கிறது, பாஜக வெற்றி பெறாம தடுப்பதற்கு. அதனால திமுக கூட்டணியில் தான் இருக்கணும் என்ற அவசியம் கிடையாது, நாங்க அதிமுகவுக்கும் போவோம் அப்படின்னு ஆதவ அர்ஜுன் அவர்கள் வெளிப்படையாகவே போட்டு உடைக்கிறாரு. தேர்தல் வியூக வகுப்பாளராக இருப்பதனால திமுகவுடைய செல்வாக்கு எந்த அளவு குறைந்து போயிருக்குது என்பதை பற்றி அவர் உணர்ந்து இருக்கின்றார். அதுக்குதான் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் சுட்டிக்காட்டுகின்றார். 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சியில் இருக்கிறது, எவ்வளவு எதிர்ப்பு மனநிலை இருக்கும். அப்படி இருந்தும் பிரசாந்த் கிஷோர் அவர்களுக்கு 384 கோடி ரூபாய் கொடுத்து கூட திமுகவால வெற்றி பெற முடியவில்லை. பெருசாக அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் 3% வாக்கு வித்தியாசம் தான். அதிமுக 33% வாங்குறது, திமுக கூட்டணியில இருந்துகிட்டு அவ்வளவு பெரிய கூட்டணியில இருந்துகிட்டு 36% தான் வாங்குது திமுக. அதனால திமுக செல்வாக்கு இருக்குது அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாது. அதே மாதிரி 2019 நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கின அதிமுக வாக்கை விட 2020 பெரிய கூட்டணி இல்லாம அவங்க 20% தாண்டி வாக்கு வாங்கியிருக்காங்க. அவ்வளோ பெரிய கூட்டணியில் இருந்துகிட்டு திமுக 26% வாக்குகள் தான் வாங்கியிருக்கிறாங்க திமுக. அதனால திமுகவுக்கு பெரிய செல்வாக்கு இருக்குன்னு யாரும் சொல்லக்கூடாது. இங்க இருக்கின்ற கூட்டணி அப்படியே அதிமுகவுக்கு போனா அதிமுக ஜெயலலிதா காலத்துல வாங்கின 44% மேலான வாக்குகளை இது வாங்கும். அதனால இன்னைக்கு திமுக கூட்டணியினால தான் வெற்றி பெறுது என்று ஒருபோதும் அதனுடைய தனி செல்வாக்கினால வெற்றி பெறல. அப்படி தனி செல்வாக்கு இருந்தா தனித்து நின்ற வேண்டியதானே, எதுக்காக கூட்டணி வேணும் கூட்டணி வேண்டும் என்று பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு ஆதவ அர்ஜுன் அவர்கள் போட்டு உடைக்கிறார். அது மட்டும் கிடையாது, திமுக அண்ணா காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அதற்கான செல்வாக்கு கூட்டணி மூலமாகத்தான் இருந்திருக்கண்டி தனித்து இருந்தது கிடையாது. ஆதவ அர்ஜுன் ஒருபடி மேல போய் அன்னைக்கு அண்ணா காலத்திலே ஜெயிப்பதற்கு காரணமே எம்ஜிஆர் தான் இல்லையா. சுதந்திரா கட்சி வச்சு நடத்தின ராஜாஜி அவர்கள் மூலமாகத்தான் அன்னைக்கு அண்ணாவே வெற்றி பெற்றார். திமுக அதனுடைய தேர்தல் வரலாற்றுல கூட்டணி மூலமாக தான் வெற்றி பெற்றிருக்கிறது. அதிமுக மாதிரி தனித்து நின்று தன்னுடைய செல்வாக்கை நிரூபிக்கவில்லை. நாடாளுமன்ற தேர்தலும் தனித்து நின்று இருக்கிறது, சட்டமன்ற தேர்தலும் தனித்து நின்று இருக்கிறது. அப்படி அதிமுக மாதிரி பெரிய பலம் இருக்கிற கட்சி திமுக என்றால் தனித்து நின்றுட்டு போக வேண்டியதானே. கூட்டணியில எங்களுக்கு பெரிய நம்பிக்கை இல்ல, கூட்டணி ஆட்சியை நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னா தனித்து நின்றுட்டு போக வேண்டியது தானே. விசிக மட்டும் இல்லை என்றால் வட மாவட்டங்கள்ல திமுகவால வெற்றி பெறவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுக்கு தனித்து பலம் கிடையாது, கூட்டணி மூலம் தான் வெற்றி பெற்று இருக்கிறது. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் ஆளுமை மிக்கவர்கள் கிடையாது. அண்ணா முதற்கொண்டு சொல்றாரு, அண்ணா திமுக உருவாக்குனாரு, ஆனா எம்ஜிஆரால தான் அவர் வெற்றி பெற்றார் என்று ஆதவ அர்ஜுன் சொல்வது திமுகவுடைய இத்தனை நாள் கோட்டைய அந்த பிம்பத்தை எந்த அளவுக்கு தூள் தூளா உடைச்சி எரிஞ்சிருக்காரு பாருங்க. அது மட்டும் கிடையாது, வட மாவட்டங்கள்ல விசிக இல்லாத தருணத்துக்கள் கூட திமுக வெற்றி பெற்றிருக்குது. ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா 60% வட மாவட்டங்கள்ல விசிக மூலமாகத்தான் திமுக வெற்றி பெறுது. அதுல ஒருபடி மேல போய் திமுகவை கேவலப்படுத்தும் விதமாக சிறுபான்மையர் திமுகவை நம்புவது கிடையாது, பட்டியலின சமூக மக்கள் திமுகவை நம்புவது கிடையாது. அதை எதை வச்சு சொல்லுவார்னு கேட்டீங்கன்னா, கலைஞர் அவர்கள் 2006 நான் நினைக்கிறேன் அந்த தருணத்துல விசிக போயிட்டு எங்களுக்கு ஒரு பொது தொகுதி கொடுங்க அப்படின்னு கேட்குது. அப்ப கலைஞர் சொன்னதாக வன்னியரசு அவர்கள் வெளியே சொன்னார் மீடியாவில், நீங்களாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா அப்படின்னு சொன்னார் இல்லையா கலைஞர். அதை மனசுல வச்சுக்கிட்டு ஆதவ அர்ஜுன் அவர்கள் சொல்றாரோ என்னவோ நமக்கு தெரியலப்பா. திமுக மீது சிறுபான்மையிருக்கும் பட்டியலின சமூக மக்களுக்கும் நம்பிக்கை கிடையாது. திமுகவுக்கு அந்த வாக்குகளை 100% கொண்டு போய் சேர்ப்பது இங்க விசிக மட்டும்தான். விசிக இல்லை என்றால் வட மாவட்டங்கள்ல திமுக வெற்றி பெறாது. கிட்டத்தட்ட 75 ஆண்டு காலமாக அரசியல் களத்தில் இருக்குது, 6வது முறையாக ஆட்சியை பிடித்திருக்கிறது. தொடர்ந்து 10 தேர்தலில் வெற்றி பெற்றிருக்குது திமுக அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா ஆதவ அர்ஜுன் அவர்கள் ஈஸியா சொல்லிட்டு போயிடுறாரு, திமுக கூட்டணி பலத்தின் மூலமாகத்தான் வெற்றி பெறுகிறது, தனித்து நின்றால் அதிமுக இருக்கின்ற செல்வாக்கு கூட அதுக்கு இருக்காது அப்படின்னு போட்டு உடைச்சிருக்கிறாரு. ஆனா இதுக்கு தாமு அன்பரசன் அவர்கள் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, ஐயா திமுக இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இளைஞர்களும் அந்த இளைஞர் அணியில ஏகப்பட்ட இளைஞர்களை கொண்டு சேர்த்தீங்கன்னு வச்சுங்களேன், திமுகவுக்கு எவன் தயவும் தேவையில்லை, நம்ம தனித்தே நின்றுட்டு போயிடலாம்.
அப்படின்னு தாமு அன்பரசன் அவர்கள் சொல்றார். ஆனா திமுகவை நோக்கி இளைஞர்கள் வருவாங்களா அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு திமுகவை நம்பி இளைஞர்கள் வருவதற்கான வாய்ப்பு குறைவுதான். என்னதான் நம்ம உதயநிதி அவர்களை திமுகவுடைய இளைஞரணி முகமா காட்டினாலும் திமுகல மாவட்டத்துக்கு மாவட்டம் ஒரு சில தலைவர்கள் மட்டும்தான் முன்னேற முடியும். அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் அடுத்த கட்ட பதவிக்கு வர முடியும். அதனால புதுதா வருகின்ற இளைஞர்களுக்கு எந்த இடத்திலும் திமுகவுல வாய்ப்பு கிடையாது அடுத்த 20 வருஷத்துக்கு. அப்போ இளைஞர்களா வரவன் 20 வருஷம் அடிமட்ட தொண்டனாகத்தான் திமுகவில் இருக்கணும். அதனால திமுகவை நம்பி இளைஞர்கள் வரமாட்டாங்க. ஒரு சில பேர் அதிமுக வேண்டாம், பாஜக வேண்டாம், மற்ற கட்சிகள் வேண்டாம் என்று நினைக்கிறவங்க திமுக வேணா இளைஞர்கள் போலாம் என்று. ஆனா திமுகவுக்கு போனா நமக்கான இடம் என்ன அப்படின்றத ஒவ்வொரு இளைஞரும் யோசிப்பானா இல்லையா? தனக்கான வாய்ப்பு இருக்குமா என்று யோசிப்பானா இல்லையா? அதனால மாவட்டந்தோறும் ஒரு மாவட்ட செயலாளர்கள் குறுநில மன்னர்கள் போன்று வளர்ந்து விட்டு இருப்பதனால திமுகவில் இளைஞர்களுக்கான வாய்ப்பு கிடையாது. அதனால தாமு அன்பரசன் அவர்கள் சொல்ற மாதிரி திமுகவில் நிறைய பேர் இளைஞர்களை சேர்த்துருங்கப்பா, எவன் தயவும் தேவையில்லை அப்படின்னு சொல்வதெல்லாம் இன்னைக்கு விசிகாவினர் திமுகவுக்கு தனித்து பலம் கிடையாது, கூட்டணி மூலம் தான் வெற்றி பெறுகிறது. அதோட ஆட்சியில பங்கு என்பது தேர்தல் நேரத்தில் கண்டிப்பா கேட்போம். நாங்க திமுக வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக கட்சி நடத்தல. இரண்டாவது, மக்கள் பிரச்சனையை தேர்தல் இல்லாத தருணத்துல பேசினா கூட அது கூட்டணிக்கும் கூட்டணி பேரத்துக்கும் வழிவகுப்புற மாதிரி பேசுறதுலாம் சரி கிடையாது. கூட்டணி ஆட்சி ஏன் கேட்கறீங்க அப்படின்னு சொல்லும் போது அது எங்களுடைய கொள்கை நிலைப்பாடு. கலைஞர் அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் மொத்தமா 16 தொகுதிகள் தான் வெற்றி பெற்றாரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு 2004 காலகட்டங்களை சொல்றாருன்னு நினைக்கிறேன் ஆதவ அர்ஜுன் அவர்கள். கலைஞர் அவர்கள் அரசியல் சாணிக்கத்தனத்தினால அந்த 16 தொகுதியில் வெற்றி பெற்று 8 அமைச்சர்கள் வாங்குறாரு, அரசியல் பேரம் பேசுறாரு, கூட்டணி ஆட்சிக்கான வேலையை பார்க்கிறாரு, அதுல சக்சஸ் அடைகின்றாரு. நம்மவும் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வாக்குகளை திமுக கொண்டு போய் சேர்க்கிறோம். நாம வாங்குது 4 தொகுதியா இருந்தாலும் சரி, நாம ஏன் அந்த கலைஞர் செய்த அரசியல் சாணிக்கத்தனத்தை திமுக இடத்துல செய்யக்கூடாது? அது மட்டும் இல்ல, சினிமாவிலிருந்து வந்தவங்க எல்லாம் துணை முதலமைச்சர் ஆயிட்டாங்க. நேத்து அரசியலுக்கு வந்தவங்க எல்லாம் நான் துணை முதலமைச்சர் ஆக போறேன், முதலமைச்சராக போறேன் அப்படின்னு சொல்றாங்க. 40 ஆண்டு காலமாக மக்களுக்காக போராடக்கூடிய நாங்க ஏன் துணை முதலமைச்சராகவோ முதலமைச்சராகவோ ஆகக்கூடாது? இல்ல இருக்கின்ற ஆட்சியாளர்கள் தான் எங்க மக்களுக்கானவற்றை கொடுத்துட்டாங்களா? இன்னும் கூட 60% மக்கள் வறுமையில் இருக்கிறாங்க. அந்த மக்களுக்கு நாங்க நல்லது செய்யணும், அவங்களும் எழுந்து வரணும்னா நாங்க ஆட்சி கட்டலுக்கு போகணும், அமைச்சரவையில நாங்க இடம் பெற வேண்டும். ஆகையினால கூட்டணி ஆட்சி கேட்பதுல என்ன தவறு இருக்கிறது? அதுக்காக இந்த மது ஒழிப்பு கொள்கை மூலமாகத்தான் திமுக நெருக்கடி கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லும்போது ஒண்ணு மட்டும் நினைச்சுங்க, நாங்க கூட்டணியில தான் இருக்கிறோம், ஆட்சியில பங்கு கிடையாது. திமுக செய்கின்ற தவறுகளுக்கெல்லாம் நாங்க நியாயப்படுத்த முடியாது, அதுல பங்கெடுக்க முடியாது. மக்கள் பிரச்சனையை நாங்க பொது வெளியில பேசித்தான் ஆக வேண்டும். அதான் அந்த அரசியல் கட்சியினுடைய நோக்கம். அதனால யார் யாரோ நாங்க அதாக போறோம் இதாக போறோம்னு சொல்லும் போது நாங்க ஏன் ஆகக்கூடாது அப்படின்னு கேட்டு ஒருத்தர் பவன் கல்யாண் சினிமாவில் வந்தவர் துணை முதலமைச்சர் ஆகிட்டாராம். நம்ம உதயநிதி அவர்கள் நேற்று வரைக்கும் எங்கேயோ இருந்துட்டு இன்னைக்கு திமுக இணைந்து விட்டு துணை முதலமைச்சராக கட்சியை கைப்பற்ற போறேன் அப்படின்னு சொல்றாராம். ஆதவ அர்ஜுன் அவர்களுக்கு திமுக மீது தனிப்பட்ட கோபம் இருக்கிறதா, இல்ல துணை முதலமைச்சர் ஆக போறேன் என்று சொல்லக்கூடிய உதயநிதி மீது தனிப்பட்ட கோபம் இருக்கா என்னன்னு தெரியல. கூட்டணிக்குள்ள இருந்தே இந்த மாதிரியான குண்டு வீசுறாரு என்பதுதான் திமுகவுடைய எண்ணமா இருக்கிறது. பெரிய கட்சி 30% மேலான வாக்கு வச்சிருக்குது, அதுங்கிட்ட போயிட்டு 6% கூட கிடையாது உங்களுக்கு வாக்கு, நீங்க போய் கேட்கலாமா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஆதவ அர்ஜுன் அவர்கள் சொல்றாரு, அப்போ விசிக இல்லாம தனித்து நிக்க வேண்டியது தானே, எங்களுடைய ஆதரவு எதற்காக, நாங்க தனித்து நின்றுட்டு போறோம் அப்படின்னும். திமுகவுக்கு விசிக தேவை, விசிகாவுக்கு திமுக தேவை, 2 பேருக்கும் 2 பேருடைய ஆதரவு தேவை. ஒருத்தர் இல்லைன்னா ஒருத்தர் வெற்றி பெற முடியாது. அப்படி இருக்கும் பொழுது எதற்கையா இந்த இடத்துல விசிக கூட்டணி ஆட்சி என்று சொன்ன உடனே கதறணும்? மத்தியில நீங்க கூட்டணி ஆட்சி கேட்பீங்க, மந்திரி பதவி வாங்குவீங்க, ஆனா நாங்க திமுக கிட்ட கேட்க கூடாதா? உங்களுக்காகவே நாங்க கட்சி நடத்தணுமா, உங்க கொள்கையை கொண்டு போனோமா அப்படின்னு சொல்லிவிட்டு தாறுமாறாக திமுக எதிராக களமிறங்கி கலாஸ் கலாச்சிட்டாரு. அதே மாதிரி அதிமுக மீது பரிபூர்ண நம்பிக்கை இந்த ஆதவ அர்ஜுன் வச்சிருக்கிறார். கூட்டணிகள் இங்கிருந்து அங்க செப்ட் ஆனா அதிமுக இடத்துல திமுக இடத்துல எதெல்லாம் கேட்க முடியாதோ அதெல்லாம் கேட்கலாம் அப்படின்னு ஒரு நம்புறாரு. அது விசிகாக்கு மட்டும் சொல்லுகின்ற செய்தி கிடையாது, திமுக கூட்டணி இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்கும் சொல்லுகின்ற செய்தி. அதுக்கு நெறியாளர் சொல்லுவாங்க, மது ஒழிப்பு மாநாடு என்பது பாஜகவுக்கு நெருக்கடி கொடுக்கிற மாதிரி போயிடுச்சே முதல்வரை சந்தித்த பிறகு. அதற்கு முன்பாக திமுக நெருக்கடி கொடுக்கிற மாதிரி இருந்தது, திமுக மதுக்கடை மூட வேண்டும் என்று சொன்னீங்க, ஆனா முதல்வரை சந்தித்த பிறகு மத்திய அரசாங்கத்துக்கு நெருக்கடி கொடுக்கிற மாதிரி இருக்கிறதே அப்படின்னு சொல்லும் போது பாருங்க, மக்களிடையே மது ஒழிப்பை பற்றியும் மது வேண்டாம் என்பதை பற்றியும் கொண்டு போய் சேர்த்துட்டோம்.
ரெண்டாவது, திமுகவும் மது ஒழிப்புல தீவிரமா இருக்குது. இப்ப திமுக சட்டமன்றத்துல போயிட்டு மதுவிலக்குக்கு ஆதரவாக ஒரு தீர்மானம் போடும். அப்படி தீர்மானம் போடுகின்ற போது மதுவினால் வருகின்ற தீமையை திமுகவும் உணர்ந்து கொள்ளும். அப்போ அதுக்கு இருக்கக்கூடிய பொறுப்பும் அதுக்கு புரியும். பிறகு திமுகவுக்கு நாம மது ஒழிப்பை செய்தாதான் மக்களிடையே வாக்கு வாங்க முடியும். விசிக மக்களிடையே மது ஒழிப்பை பற்றியும் மது தேவையில்லை என்பதை பற்றியும் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. அதனால மது விலக்கை எப்படி நாம கொண்டு வர போறோம், படிப்படியாக மது விலக்கு என்றால் எத்தனை ஆண்டுக்குள்ள கொண்டு வர போறோம், இந்த விஷயங்களை எல்லாம் திமுக உறுதி அளித்துத்தான் ஆக வேண்டும் மக்கள் மத்தியில. அதனால மக்களிடையே பேசுபடும் பொருளாக கொண்டு போய் சேர்த்துட்டோம். மது ஒழிப்பு என்றால் தான் அடுத்த முறை ஆட்சிக்கு அந்த நிலையை உருவாக்கி இருக்கிறோம். மத்திய அரசாங்கத்துக்கு பொறுப்பு இருந்தாலும் திமுகவுக்கு தான் 2026 ஓட்டு போடணுமா போடக்கூடாது என்று மக்கள் யோசிக்க போறாங்க. அதனால மது ஒழிப்பு பிரச்சனையில மக்கள் சிந்தித்து வாக்களிப்பார்கள். அப்ப மதுவை ஒழிச்சாதான் திமுக வெற்றி பெறும் என்ற நிலை வருகின்ற போது திமுகவும் மதுவை ஒழிக்கும். அதற்கான வேலையை தான் நாங்க பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு ஆதவ அர்ஜுன் அவர்கள் சொல்றாரு. அப்போ கூட இருந்தே குழி பறிக்கிற மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லும் போது எங்க கொள்கை திமுக எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆதவ் அர்ஜுன் அவர்கள் திமுகவை தந்தி டிவியில வச்சு செஞ்சிருக்காரு. திமுக பெரிய கட்சி, என் கண்ணுக்கு எட்டின தூரம் எதிரிகளே கிடையாது என்று சொன்ன கப்சாலாம் தூள் தூளா உடைஞ்சிருக்கு. சரி நண்பர்களே, விசிகாவிலிருந்து இப்படி ஒரு அதிருப்தி குரல் வரும், கூட இருந்தே குழிப்பறிப்பாங்க என்று திமுக நினைத்திருக்கிறாரு. பொறுத்து பார்ப்போம், கூட்டணி உடையதா இல்ல பேர வலிமை காரணமாக கூட்டணி ஆட்சிக்கு திமுக ஒத்துக்குதா என்று சொல்லிவிட்டு. நன்றி நண்பர்கள்.